लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दतितरानगृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலுக்கு மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2710வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்த திருமணியினுடைய 71வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கருவிருத்த குழிநீத்த பின் காமக்கடுமொழி விழுந்து ஒரு விருத்தம் புகுதல் புக்கு உழல் ஒரு உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் மங்கை குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றிரி திருநாட்டகத்தே. தான் சொல்லாத வார்த்தைக்கு தாயானவள் வேறு பொருள் கொண்டு தன்னை சினப்பதை பார்த்த தலைவியானவள் தங்கள் தோழியிடம், அம்மாவிடம் சொல்லுங்கள், நான் அவன் பெயரையே சொல்லவில்லை, நான் சாதாரணமாக பேசியதை வைத்து அவனையே நான் நினைத்து கொண்டிருப்பதாக தாய் நினைக்கிறாள் என்று தலைவியானவள் தோழிகளை பார்த்து உரைப்பதான பாசுரம். அலர் கேட்டு செவிலி சினத்தலை தலைவி தோழியருக்கு கூறுதல் என்ற தலைப்பு. பாசுரத்தை பார்ப்போம். ஊழிகளாய் உலகம் ஏழும் உண்டான் என்று இளம் பழம் கண்டு ஆழி கலாம் பழம் வண்ணம் வென்றேற்கு நாள் இவளோ என்னும் ஞாலம் உண்டான் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றனவே. நானும் அவனும் சேர்ந்திருந்து இன்றைக்கு பிரிந்திருக்கிறோம், அதனால் ஊர் எங்களை தூற்றுகிறது, உலகம் பழி தூற்றும் அளவுக்கு செய்து விட்டாயே, களவழுக்கத்தில் அவனோடு இருந்து விட்டு அவனை பிரிந்து இப்போது தனியாக இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்று என்னுடைய தாய் என்னை பார்த்து கேட்டுவிட்டு, உன்னால் ஊர் உலகமெல்லாம் என்னை பழி தூற்றுகிறதே, நான் எங்கே செய்ய முடியும், நீ விரைந்து மனம் முடிக்க வேண்டும், அதற்கு நான் வேறு மாப்பிள்ளை பார்க்கிறேன் வா என்றெல்லாம் அழைக்கிறாளே, இது நியாயமா? தோழிகளே பாருங்கள், என்னை இப்படியெல்லாம் என்னுடைய தாய் சொல்வது நியாயம்தானா? என் தாயை சமாதானப்படுத்துங்கள், கண்டிப்பாக என் தலைவனோடு நான் சேருவேன், என்னை மிகவும் வற்புறுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறாள். இப்போது என்னுடைய தாய் சினப்பதற்கான காரணத்தை சொல்லுகிறேன், வேடிக்கையாக இருக்கும் என்று சொல்லுகிறாள். ஒருத்தி கலாப்பழத்தை விற்று கொண்டு வந்தாள். நான் அவள் தெருவழியே வருகிற அவளை பார்த்து நான் கேட்டேன், இந்த கலாப்பழத்தினுடைய நிறம் கடல் போல இருக்கிறதே என்று தான் சொன்னேன். இதை என்னுடைய தாய் கேட்டுவிட்டாள். அவளுடனே என்னை பற்றி கொண்டு, நான் ஆழிவண்ணனை தான் கடல் நிறத்தவன் என்று கூறுகிறேன் என்று தவறாக புரிந்து கொண்டு, இத்தனைக்கும் நான் அவன் பல கற்பகாலமாய் இவ்வுலகத்தை வயிற்றிலே வைத்து காத்து ரட்சித்தவன் என்பதோ அல்லது அவன் கடல் போல நிறம் கொண்டவன் என்றோ வாய்த்தவரை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை. நான் கலாப்பழம் நிறம் கடல் போல் இருக்கிறதே என்று தான் சொன்னேன். ஆனால் இவளோ, நான் இல்லை நீ அவனை பற்றியே பேசி கொண்டிருக்கிறாய், இப்போதும் ஞாலம் முழுவதும் உண்டான் என்று வண்ணனை பற்றி தான் நீ பேசுகிறாய் என்று மீண்டும் மீண்டும் கூறி என்னை குற்றம் சாட்டுகிறாள். இப்போது என் தாய் நான் சொல்லாத விஷயத்திற்கு என் மீது தவறாக சாட்டி குற்றம் சொல்வதை நீங்கள் தான் தடுக்க வேண்டும், என் தாய்க்கு நீங்கள் சமாதானப்படுத்தி அமைதி கூற வேண்டும் என்று வேண்டுகிறாள் தோழியரை பார்த்து தலைவி. ஊழிகளா என்று பன்மையில் சொன்னதை முன் பாசுரத்திலே 1000 ஊழிகளா என்று கூறியதையோடு ஒப்பிட்டு கொண்டால் பொருள் இன்னும் சுவையாக இருக்கும். ஆழி என்ற சொல்லுக்கு கடல் என்பதுதான் பொருள். என் தாய் என்னை விட அவன் நினைவாக இருக்கிறாள், நான் கூட அவனை நினைக்கிறேனோ இல்லையோ அவள் தான் நினைத்து கொண்டிருக்கிறாள். பொதுவாக சொல்லுவார்கள், கண்ணனை அதிகமாக நினைத்தது கம்சன் தானா, ஏன்னா அவனுக்கு தான் அந்த 8வது குழந்தையால் உயிருக்கு ஆபத்துனால சதா சர்வகாலமும் கண்ணா 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 எப்படி இருப்பானோ நினைச்சதுனால தான் அவனை ரொம்ப கஷ்டமாலாம் படுத்தி கொள்ளலை கண்ணன். ஒரே குத்தில் அவனுடைய மார்பிலை பாய்ந்து சாய்த்து விட்டார். ஏனென்றால் எப்போதும் அவன் கண்ணனை நினைத்து கொண்டிருந்தான். அதுபோல நான் சொல்லாத ஒன்றை மேலேற்றி விட்டு என் மேல் சுமத்தி இவள் கடல் வண்ணனையே நினைத்து கொண்டிருக்கிறாள். எனவே நாள் என்ற அழகிய தமிழ் சொல் நமக்கு புதிது. பெரியாழ்வார் திருமொழியிலே படித்ததற்கு பின்னால் இப்போதுதான் இது வருகிறது. குற்றம் செருக்கு என்ற பொருளை தரக்கூடிய அழகியான தமிழ் சொல். இதற்கு நியாயமான வழிமுறையில் செல்பவர்களையும் நாளேற்றி நிந்திப்பது உலக இயல்பு என்று ஆழ்வார் கூட கருதாத ஒரு அருமையான
கருத்தை பிரபந்தரட்சை என்ற நூல் தருவதாக பள்ளத்துறையா எழுதுகிறார். அதாவது நல்லவனை கூட வேற வகையான குற்றத்தை சொல்லி அவனை பழிப்பது என்பது இந்த உலக இயல்புதானாம். நாமா மிக உடையோம் நாள் என்றும் நாளால் அமர்முயன்ற என்றும் இதே நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலும் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். பெரியாழ்வார் இதற்கு முன்னே பல நாளும் சொல்லி பழித்த சிசுபாலன் என்று பெரியாழ்வார் திருமொழியை நாம் பயின்றிருக்கிறோம். சிசுபாலன் இல்லாத குற்றச்சாட்டெல்லாம் கண்ண மேலே சொல்லுவானாம். அதுக்கு தான் பல நாழம் சொல்லி என்று பெரியாழ்வார் பேசியிருக்கிறார். இப்படி தோழிக்கு எடுத்து கூறி, நான் கண்ணனை பற்றியே நினைக்கவில்லை, என் தாயார் தான் அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாள், எனவே என் மீது தாய் சினங்கொள்ள தேவையில்லை என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தோழியரை பார்த்து தலைவி சொன்னதான பாசுரம் இந்த 21வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். ஊழிகளாய் உலகம் ஏழும் உண்டான் என்று இளம் பழம் கண்டு ஆழிகளாம் பழம் வண்ணம் என்றேற்கு அகுதே கொண்டு அன்னை நாள் இவளோ என்னும் ஞாலம் உண்டாள் வண்ணம் சொல்லிற்றென்னும் தோழிகளோ உரையீர் எம்மை அம்மனை சூழ்கின்றவே காயனவாச்சா மனசேந்திரீர்வா அபியாத்தனாவா பிரகதேசுபாவாது கரோமித்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.